What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். திருவிழா பாவங்கள் ஆக்சுவலி பரிதாபங்கள் பாவங்கள். ஓகே, அவங்க இது தானே கோபி ஊர் வந்து இது சிவகங்கை, அங்கே பக்கத்தில் மதுரை, அவங்க ஊரில் மேலூர், அங்கெல்லாம் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது சூப்பராக கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் இப்போ தான் வரும் ஜூலையில் தான் கொண்டாடுவாங்க. ஐ திங்க் கெடா வெட்டு மாதிரி. ஆமாம், இப்போ இந்த டைமில் இருக்குல்ல. இது எப்போதுமே பண்ணிடுவாங்க. அந்த கெடா விருந்து அந்த மாதிரி பரிதாபங்களே வருமே. நான் பார்த்ததில்ல. செம்மையாக இருக்கும். அது முன்னாடி பார்ப்போம். ஓல்டு பரிதாபம் தனியாக. அந்த சாப்பாடு போடுற காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். என்னடா ஆக்குறாங்க வீட்ல டார்ச்சர் பண்றாங்க. ஊரே திருவிழா கொண்டாடிக்கிறாங்க, டென்ஷன் ஆகிக்கிறாங்க. இந்த டைம்லயும் தான் நம்மள போட்டு கொலையா கொல்றாங்க. கஞ்சி இருக்கு சாப்பிட்டு போங்கறாங்க காலையில. எப்போ அதானே திம்ப. என்ன இன்னைக்கு திருவிழா சமயம்ல இது? சித்திரை திருவிழா, அழகர் வராரு. என்ன இந்த டைம்ல சாப்பிடலாம்? என்ன வேணும் உனக்கு? டீ வேணுமா, காபி வேணுமா, ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா, இளநீ வேணுமா, சர்பத் வேணுமா? டீ எல்லாமா குடுக்குறாங்க. பாதாம் மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. எங்க அழகர் எங்கெல்லாம் போறாரோ கூடயே போனோம்னு வெச்சுக்க. இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டே போறாங்க. அப்ப வா மாப்ள போவோம். அந்த ஊர்வலத்தோட போனாங்க. பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க? ஒரு திருவிழா சமயத்துல கூட வீட்டுல ஒரு யங்ஸ்டர் வந்து நிம்மதியா வாழ முடியல. கொஞ்சம் கூட ஒரு எதுக்கு மாப்ள திட்டாங்க? வேலைக்கு போகணுமா, போய் சம்பாதிக்கணுமா? இப்ப நான் வந்து போய் ஒரு ஒருத்தர் வாங்கி குடிக்கிறேன்னா அந்த மாதிரி வந்து இதுல ஊர்லாம் போய் குடிக்கிறியே, நீ 4 பேர் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் நினைத்தா அப்புறம் எவன் தான் என்னென்ன போடுறாங்க கூட போனா போதும். என்ன 15 நாளைக்கு நமக்கு சோத்து பிரச்சனையே கிடையாது. குளு டீஹைட்ரேட்டா ஹைட்ரேட்டடா வாங்கி வரலாம். அப்படியே வரலாம்னு பார்த்தோம்னா சும்மா பேசிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காரு அழகு? இப்ப தல்லாகுளத்துக்கு போய் தல்லாகுளத்துல வெஜிடபிள் போடுவாங்கடா, தயிர் சாதத்துல முந்திரி போட்டு பரட்டி கொடுப்பாங்கடா. வாடா ஐயா அழகரே, இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி அங்கே இது அழகர் இது நான் பார்த்ததில்ல. அங்கே திருவிழானா கெடா விருந்து பண்ணிடுவாங்க. என்னன்னா எல்லார் வீட்டுமே ஒவ்வொரு கெடா வெட்டிடுவாங்களா. காலையில் விடிய காலையில் அந்த கெடா விருந்து பண்ணிட்டு அந்த 6-7 மணிக்கு சாப்பிட ஆரம்பிப்போம். 7 மணி ஒரு வாட்டி, 11 மணிக்கு ஒரு வாட்டி. ஆமாம், 3 மணிக்கு ஒவ்வொருத்தர் பெரியப்பா வீட்டில் சித்தப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் மட்டும் 4 மீல்ஸ் 5 மீல்ஸ் சாப்பிடுவோம். எல்லாமே மட்டன், சிக்கன். ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்க. இந்த பாட்டு தான் எங்க ஓடிட்டே இருக்குங்க. இப்பதான்டா கலைஞர் கோயிலே உங்க மண்டபடி நாளைக்கு தான்டா. இன்னைக்கே பாட்டை போட்டுக்கிட்டு காலைல 4 மணில இருந்து வராரு எத்தனை பேர பாட்டு மாத்தியா போட்டு பாட்டை மாத்தி மாத்தி எவன்டா அவன்? எச்சிய காரிட்டு துப்புனா நெஞ்சில ஓட்ட வந்துடுவான். நெஞ்சில என்ன நக்கல் நந்து பண்ணிக்கிறீங்க நீங்க? என்னண்ணா இல்லண்ணே, நான் அப்பா எடுத்து போச்சுக்காங்க. அழகர் பாட்டு நல்லா இருக்கு. அந்த பாட்டு, அந்த பாட்டை வந்து அழகர் வரும்போது இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த 15 நாளைக்கு எங்களுக்கு அழகர் தான் அஜித் குமார், தென்றல் தேவா தான் எங்களுக்கு இளையராஜா, ஏஆர் ரகுமான், அனிருத், ஜான் வில்லியம்ஸ், ஜேம்ஸ் ஹார்னர். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எங்களுக்கு தேவா தான். 15 நாளைக்கு வாராரு அழகர் தான். மதுரை பூரா தான் ஓடு. போனா என்ன வெளியூரா? போய் சாப்பிடுப்பா, போய் சாப்பிட்டு உட்காரியா ஓடுறா பாட்டா. வாராரு விசிறி கொடுங்கய்யா. அங்க கொடுக்குறாங்க, அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீ வாங்கல, நீ கொடுக்கலையா? இல்ல இங்க கொடுக்கல, அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா முடிஞ்சிருச்சு. ஆமா முடிஞ்சிருச்சு. ரெண்டு விசிறி எதுக்கு? வெயிலுக்கா? இது இந்த கம்பெனியோடது, இது இந்த வேற கம்பெனியோடது. வேற கம்பெனியை வச்சு என்ன செய்ய போறீங்க? விசிறி வேர்க்குடா, விசிறி குடுறா. ஓ போய் நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா நீ எப்படி நோகாம நொங்குத்திக்கலாம்னு பாக்குறியா? 2 விசிறிக்கு 1 குடுறா. இது எனக்கு. அப்ப இது எனக்கு தான். ரொம்ப நேரம் போட்டு விசிறி அங்க என்ன விசிறி ஏ தம்பி இருக்கானே எடுத்து காலியா. இப்பதான்ப்பா கொடுத்து முடிச்சோம். அப்ப ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது. நீ வெயிட் பண்ண கூடாது. எல்லாரும் கையில கிடைக்கலாம் தூக்கி கொடுத்து விட. 5 கொடுத்து விட்டப்பா. எதுக்கு ஒண்ணு ஒருத்தர் கொடுத்துட்டா இருக்கா? ஒருத்தர் பொண்ணு தரணும். நீங்க எதுக்கு 5 கொடுத்தீங்க? அதான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. இல்லையா எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா இது திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. நான் குடுக்குறியா ஒழுங்கா? என்ன திட்டுற? ஓசில எதுவுமே வாங்க வந்தது ஓசில திட்டு. நீ சரியான ஒரு இறைப்பணி பண்ணலாமே. நாங்க ஃப்ரீயா நாங்க ஐயப்ப சேவா சங்கம்லாம் சேர்ந்து ஒரு விசிறி அடிச்சு கொடுத்தா ரொம்ப ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிதான் ஓசில லட்டு கொடுத்துக்கிட்டு
இருந்தாங்க. அதை போறதுக்குள்ளயும் முடிஞ்சு போச்சு. அடுத்து அப்படியே ஓசில வந்து மைசூர் பாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கலாம் போனா அதுவும் முடிஞ்சு போச்சு. உனக்கு சாப்பிட்ற ஐட்டம் தானே வேணும்? இல்ல எனக்கு ஓசில வெயிலுக்காக கேக்குறாரோன்னு நினைச்சேன். விசிறி லெவல் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல எப்படா ஃப்ரீயா கொடுக்குறது? அதான் ஒருத்தர் எலக்ட்ரிக் பண்ண வச்சு விசிறி போயிட்டானே. ஓசில குடுறானா கொடுக்க மாட்டாங்க. குடு அப்ப தெரியுமா? ஓசில எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. எனக்கு ஓசில நம்ம ஆளுங்களை அப்படி பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. கொடுத்து விட்டு சொல்லிக்க இருங்க மெயின் என்ன பாத்துக்கிட்டு நீ? இந்தாமா இந்த நீல ட்ரெஸ் போட்டாமா சும்மா சுத்தி பார்க்கணும், சுறு பார்க்கணும், உத்து பார்க்கணும், உருடு பார்க்கணும். ஐயா வந்து வெத்தலையில மை போட்டு பார்க்க முடியாது. உடனே கூட்டத்துல நாமல எவ்வளவு ஆக்சுவலி என்னன்னா கோயில் எங்க ஊர்ல வந்து திருவிழா வரும்ல, அப்ப வந்து சாமி கிட்ட வந்து முன்னாடி வந்து நின்னுருவாங்க, நவுற மாட்டாங்க, அப்படின்னு நின்றுப்பாங்க. அதனால வந்து மைக்ல வந்து சொல்லுவாங்க, அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கத வச்சு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா வேற யாரையோ சொல்றாங்கன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாமே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த சீன் நினைக்கிறேன். முன்னாடி போமா, என்னமா சுத்தி பாரு, இங்க வந்து திருடர்கள் மக்களோட மக்களா கலந்துருக்காங்க. சுதாமா ஓடா வெளிய மறைக்கலடா. எதுக்கு மேடம் என்னையவே பாத்தீங்க? நான் உன்னை பார்க்கறேன், நீங்க என்னைய பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆரம்பிச்சாங்க, சண்டை ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்னாங்க ஒரு மாதிரி அந்த அனௌன்ஸ்மென்ட்ல சொன்னாங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன். என்ன பார்த்தா உங்களுக்கு இது மாதிரி தெரியுதா? நான் இப்பதான் பாத்துட்டு தான் இருக்கேன். கூட்டத்துல யார் முதல்ல கத்துறாங்களோ அவங்கள தான் இருக்கும். சரி, எனக்கு என்னன்னு தெரியும். போங்க, நீங்க போங்க. கவரிங் மாதிரி இருக்கு, இதுக்கே இவ்வளவு பில்டப்பா? அம்மா மீனாட்சி, இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையை வர வைங்க. சாமி கும்பிட வந்தீங்களா சண்டை போட வந்தீங்க? சண்டை போடாங்க. நீங்க எதுக்கு குறுகுறு என்ன பாக்குறீங்க? நீங்க போங்க. இல்ல அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு 10 பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தமா இருக்கு? ரஜ் பொருத்தம்லாம் இருக்கு. ஏதோ டவுட்டா தான் இருக்கு. உசாரு பணங்காசு, உசாரு உசாரையா உசாரு. அப்பாடா போயிட்டா. குறுகுறுன்னு பாக்குறாங்க. குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு நம்மள வேற சொல்றாங்க. நம்ம கண்டுபிடிச்சிரோன்னு பயம். செயின் வேற கழுத்துல போட்டுருக்காரு. காற்று பாலம் அலையிற எவசங்களை பிச்சுக்கிட்டு போனா அலையிற ஆளுங்க இப்பெல்லாம் வந்து இங்க திருப்பி வர மாதிரி இருக்கு. அங்கே போயிருவோம். நம்ம திருட்டு ஆளாக்கால பாய் போட்டு தப்பிச்சு வர்றதே பெரிய வேலையா இருக்கு. இப்படி பாருங்க, நாட்டுல எப்படி கொள்ளடிக்கிறதுக்கு திருட்டு நாயெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு சாமி கும்பிடுற இடத்துல கூட நிம்மதியா ஒரு சாமி கும்பிட முடியல. பொம்பளை கெட்டப்படியே வர ஆளுங்க, பொம்பளையா அவங்களால திருத்த முடியாதுங்க, பழகிட்டாங்க. எப்படிதான் ஜீரணமாகுது இந்த சோறெல்லாம் தின்னாங்க? அதான் இப்ப ஈனோ ஜெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வாங்கி குடிப்பாங்க போல. டெக்னாலஜியா வளர்ற ஆளுங்களாமா. மூஞ்சி முகர கட்ட கிளிப்பாரு. ஆட்டே போல பார்த்தா நைஸா வந்துட்டேன் நானு. சூப்பர். பார்த்து பூதானமா இரு. சரிங்கம்மா. கூட்டத்துல போகும்போது பார்த்து போ. சரி. திருட்டு நாய்ங்க சுத்துது, பாத்துக்கப்பா. சரி, நீங்க பத்திரமா போங்க வீட்டுக்கு. போயிட்டு வரேன். ஒரு 5 பவுன் தெரும் போல. அந்த மாதிரி டயத்துல போடக்கூடாது. திருடிட்டு வாங்கிட்டே வந்துட்டாங்களா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டில, அதான் உனக்கு போயிருச்சு. சரி விடு, கவரிங் நகை தானே, அதுக்கு எதுக்கு துபாய் கோல்டு? ஆமா, துபாயில கோல்டு ஷோக்ல வாங்கினது. சும்மா ஏதோ போய் சொல்லாத மந்தா. வெள்ளை கட்டிய தர்றேன், வாங்கி வாயில போட்டு வலிய விடுறீ. இந்தாங்க நாட்டு சக்கரை. தேங்காய் சில்லு எல்லாம் என்ன? தேங்காய் சில்ல குடுக்கறதுக்கு எதுக்கே அப்படிங்கிறீங்களா? அது வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வாழைப்பழத்தை கொடுக்குறீங்க நீங்க. ஒரு மக்கன் பேடா, மைசூர் பாக்கு, ஏதாவது டிஃபரெண்டா கொடுத்தா தானே திங்கறது. மக்கன் பேடா, மைசூர் பாக்கா? மக்கன் பேடாவுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லங்க, குடுக்கறதுனா குடுக்கலாம். ரொம்ப பேசாதீங்க, கைய நீட்டுங்க சார். இந்தாங்க. என்ன நாட்டு சக்கரை? நாட்டு சக்கரை இந்த கவர் இந்த டப்பால போடுங்க. நார்மல் சக்கரையா இருந்தா இந்த சைடுல டப்பா வச்சு. வெள்ளமா இருந்தா பின்னாடி பாக்கெட் வச்சிருக்கேன், போட்டுங்க. என்ன அப்படி கலெக்ஷன் அவன் வாங்கிட்டு வேண்டியதுனா எல்லாரும் குடுக்குறீங்க. சாமிக்கு நைவேத்தியம் வச்சு படைச்சு குடுக்குறது அது. இப்படி திங்கிறதுக்கு வீட்டுக்கு எடுத்து போய்க்கிறீங்க. வீட்டுக்கு எடுத்து பிரசாதம்னா பிரசாதம் தான் குடுக்குறீங்க. இல்ல உங்களை பார்த்தா அப்படி பிரசாதம் வாங்குற மாதிரி தெரியல. இத வச்சு ஒரு 15 நாளைக்கு வீட்டுக்கு டீ போட்டு குடிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன யோசிச்சு குடுக்குறீங்க? கரெக்ட்டா வேஸ்ட் பண்ணாம கீழ கொட்டாம பண்றது. தேங்காய் உடைக்கிறீங்க, அது நாளை தேங்காய் உடைச்சு போய்ட்டா வீட்டுக்கு கொண்டு தண்ணி அடிக்கிறது. இதெல்லாம் பேசாதீங்க, இது வேற அது வேற. அப்புறம் என்னங்க சும்மா போட்டுக்கிட்டு எல்லாம் ஒண்ணு தான். பிரசாதம்னா பிரசாதத்தை நான் எப்படின்னு எடுத்துப்பேன். ஏன் தான் இப்படி இருக்கா? சாமிக்கு படைச்சது கொஞ்சமா வாங்கி சாப்பிடுவோம்னு இல்ல. இது கேரிங்க அப்படியே ட்ரை ஃப்ரூட்லாம் 2-3 கொடுத்துட்டு. ட்ரை ஃப்ரூட் லட்டு எங்க? அவ்வளவுதான். குடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போயிரணும். இதுக்கெல்லாம் தரு இந்த மாதிரி கொடுப்பாங்களா? தெரியல, நம்ம போனதுல என்ன தெரியல. கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதமா? எனக்கு ரொம்ப பிடிக்குது அது. கல்கண்டு சாதமா? அறிவு இருக்காங்க உங்களுக்கு? இப்படி இப்பதானே வீட்டை அலசி விட்டுருக்கேன். தெரியாதுல. கால்ல ஃபர்ஸ்ட் தடவை கால வச்ச உடனே தெரியாத ஈரமா இருக்கு. அப்ப நான் எங்க கால வைக்கிறது? கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு போட்ட மாதிரி இப்படி கால்ல போட்டுட்டு வரீங்க.
ட்ரை பண்ணி விடுங்க. எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஏதோ மிஸ்ஸிங். சரி ஏங்க எல்லாம் வாங்குறீங்களா? எல்லாம் சொல்லவே இல்லை நீங்க. அப்ப சொல்லணுமா? நான் தெரியாதா? இந்த மண் சோறு போட்டுருவோம், டைல்ஸ் நல்லா கழுவி அதுல சோத்த வச்சிருவோம். இருங்க போய் வாங்கிட்டு வரேன். தட்டு வச்சிருக்கீங்களா? இத புடி புடி. இன்வைட் பண்ணிருக்கீங்களா திருவிழான்னு? சொல்லணுமா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் சரி ஓகே. ஏங்க எல்லாமே வாங்கியாச்சு இல்ல? அதுக்கப்புறம் கடைக்கு போக வேண்டியது இல்ல. நீதான் ஏதாவது பார்த்து சொன்னாதான் உண்டு. பூ வாங்கிட்டு வரீங்களா? பூ மறந்துட்டீங்க. பூ மறந்துட்டேன்னு சொல்லாத, நீ சொல்லலன்னு சொல்லு. நீங்க தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருவிழாவுக்கு பூ வாங்கணும் தெரியும். என்ன தேங்காய் வாங்கிட்டு வாங்க, பழம் வாங்கிட்டு வாங்க, இதை வாங்க, இலை வாங்கிட்டு வாங்க, தனித்தனியா சொல்றதுக்கு உன்ன சொன்ன வாங்கிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு சொல்ல முடியாது. சமைக்கிறப்ப என்ன பொருள் இல்லைன்னு சமைக்கிறப்ப தான் தெரியும். ஒரு திருவிழான்னு வந்துச்சுன்னா சாமி கும்பிடுறப்ப தான் என்ன பொருள் தேவைன்னு தெரியும். புரியுதா? காமந்தி பூவா மல்லிகை பூவா? எல்லா பூவும் வாங்கிட்டு வாங்க. காமந்தி பூ, மல்லிப்பூ எல்லாமே வாங்கிட்டு வாங்க. அரளிப்பூ, அரளி கொட்டை இருந்துச்சுன்னா திருவிழா வந்துருச்சு, வேலை அதிகமா இருக்கு. இவர் அட்டுமே தாங்க முடியல, ஒரு வேலையும் பண்ண மாட்டேன். வேஸ்ட். ஒரு வேலையும் இல்லைங்க. இதெல்லாம் அவங்க வீட்டுல நடக்குது. போயிட்டு இருக்கு. என்ன வேலையா இருக்கு உங்களுக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க. எல்லா வேலையும் நான் தான் பாத்தீங்க. சமைக்கிறது யாரு பாக்குறது? எல்லா வேலையும் நான் தான். உங்க தங்கச்சி எல்லாம் வந்து பாக்குறாங்களா? திருவிழாவுக்கு கெஸ்ட் மாதிரி வந்து உட்கார்ந்திருக்காங்க. நான் நீ வீட்டுக்காரியா இருக்கேன், அதனால வீட்டுக்காரி மாதிரி தான். மாமா எல்லாம் வாங்கியாச்சாங்க. வீட்டுக்காரி மாதிரி தான் நடந்து. பூ வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க கனகாம்பரம் வாங்கிருக்கீங்க? இருந்தது இல்ல, பூ இல்ல. அவன் பூ கடைக்காரன் எல்லாம் பூ குடுத்துட்டேன். நான் அவட்ட சண்டை போட்டு குடுத்தே ஆகணும். மாமா தான் கரெக்ட்டா வாங்க. எள்ளுனா எண்ணெயா நிப்பாரு. ஒரு பொருள் கரெக்ட்டுங்க. நீங்க ஒரு பொருள் சொன்னா அதை இன்னொரு பொருளா வாங்கிட்டு வரீங்க. கரெக்ட். வாஸ்தவமான ஒண்ணு. அவர மாதிரி நீங்க வர முடியாதுங்க. என்ன முடியாது? அவரு நல்லா இருக்கும்போது சும்மா போட்டு நொய் நொய்னு போட்டு திடீர்னு இருந்துட்டு இப்ப படத்தை படிக்க இருக்க. இப்ப வந்து அவர் ஒருத்த மாதிரி யாரு உச்சப்பட பூ வச்சு வாங்கிட்டு போயிட்டு நான் அத்தை பெரியம்மா வாங்க வாங்க. வீட்டுல வேலை செய்யற மாதிரி அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன். ஆனா இது நடக்க அல்வா கிண்டறடா. டீ போட்டுக்கிருக்கீங்க. அடுத்த தடவை திருவிழாவுக்குலாம் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும். 15-18 பேர் இருக்காங்க. இத்தனை பேருக்கு டீ போடணும்னா அண்டால தான் போடணும். நான் ஏதோ வீட்டுல 3 பேர் 4 பேர் நம்ம டூண்டு இஞ்சியை நச்சு போட்டுக்கிறேன். இத்தனை பேருக்கு இஞ்சி நக்கிறதுக்கு அம்மிக்கல்ல தூக்கிட்டு இருந்தா போடு. நீ நல்லா செஞ்சிருவேன்னு தெரியும். தேவையில்லாம இன்வைட் பண்ண என்னைய கேட்காம இன்வைட் பண்ணாதீங்க. என்னைய கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. தேவையில்லாம நான் கூப்பிடல. தங்கச்சி வீட்டுக்கு சம்மதிட்டு சொன்னேன். உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னேன். அப்புறம் எங்க மாமா மச்சானு சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் வந்தாச்சு ரவுண்டா. 5 பேர் தான் சொன்னேன் நான். டீ போடுறதே பிரியாணி கிட்டற மாதிரி ஆயி போச்சு. பாருங்க. சரி. இப்ப வடி கட்டணும் வேட்டியா. அதுல தான் மட்டும் வடி கட்ட முடியும். அவ்வளவு பெரிய சட்டியா இருக்கு. ஏதா ஐடியா பண்ணுங்க. போங்க. வேற வேட்டி கொண்டு வரணும். போங்க. எடுத்து வாங்க. அத போடுங்க. இதுல போடுங்க. எடுத்து ஊத்துங்க. என்னால எல்லாம் ஊத்த முடியாது. கைய சுட்டுக்குவேன். அரித்துனி தெரியுதா? கஷ்டம் தெரியுதா? நீங்க சொல்லிட்டு நீங்க மல்லாந்து படுத்துறீங்க. நான் தான் வேற எல்லாம் பார்க்கணும். சமைக்கணும். உங்க அம்மாலாம் வந்து இதுலயே நொட்ட சொல்லுது. சாப்பிட்டு பார்த்து உப்பு லேசா கம்மியா இருக்கு. ஊத்துங்க. அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது. இந்த டைம்ல வந்து உங்க அம்மாவுக்கு மட்டும் தோசை வேணுமா? மத்தவங்க எல்லாம் இட்லி சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிடலாம்ல. இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குது, தோசை ஊத்தி கொடுங்கறாங்க. நான் பாத்துக்கிட்டே இருப்பேங்க. குடும்பத்தை பிரிச்சிருவேன் பாத்துக்கோங்க. ஐயோ திருவாக்கிங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டுல திருவிழா போட்டுருக்கு. ஏமா நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. இங்க வா. வேற என்ன பண்ணணும் உனக்கு? இந்த மச்சான் ரொம்ப சோகமா இருக்கீல. என்ன என்னங்க திருவிழா வச்சுக்கிட்டு ஒரு திருவிழா, உங்க ஊர் திருவிழா உங்க ஊர் கூப்பிட்டு நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க. இல்ல மச்சான், என்னன்னா திருவிழாவுக்கு கொண்ட லோக்கல் காலேஜ்னா ஸ்கூல் காலேஜ் விட்டா பரவாயில்ல. கடை கண்ணிக்கெல்லாம் விடுறதா? கடைக்கு லீவ் விட்டாங்க. கடையை சேர்த்திட்டாங்க. இன்னைக்கு எதுவுமே கிடைக்கும். என்னங்க கடை இடங்கிறீங்க? கடை என்னங்க கடையா? அட என்னங்க வாங்கிட்டாப்பியா? கடை புரியாம என்ன கடையை மூடிட்டாங்க. இப்ப எதுவும் வாங்க முடியாதுன்னா எப்படி பண்றது? ஏங்க திருவிழாக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியா? என்னங்க இப்படி ஆயிட்டீங்க? ரொம்ப இதான் மாறிட்டீங்க போலயே. இல்ல ஐயா ரொம்ப மோசமாயிட்டீங்க போலயே. ரொம்ப மோசமாயிட்டாருன்னா போல. கடையை அடிச்சதுக்குலாம் அவர் ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. ஏங்க நீங்க வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள் இல்லங்க. இப்ப நீங்க மாறிட்டீங்க. இல்லங்க நீங்க மாறி இருக்கீங்க. உங்க மாற்றம் தெரியுது. இதெல்லாம் நல்லது இல்லங்க. அது விடுன்னு நான் நினைக்கிறேன். விடுறதுக்கு யாரு சொன்னா? ஏன் விடணும்? முந்தின நாளே வாங்கி வைக்க வேண்டியதானே. நான் தான் 2 ஃபுல் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அப்புறம் ஃபீல் பண்ணலாமா? மாறிட்டீங்க நீங்க. வாங்க வர மச்சான். வாயா வரயா. நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங் 2-3 இது நார்மலா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது அந்த ஃபேமிலி ரிலேட்டட் கொண்டு வரப்ப செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. அது கனெக்ட் ஆனிச்சு நிறைய இடத்துல. ஆனால் திருவிழானா யூஸ்வலாக எப்போதும் வந்து இந்த திருவிழாவில் பண்ணுறது சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள், மாட்டு பொங்கல் மாடு வச்சு இது பண்ணுறது சாமி கும்பிட்றது அதெல்லாம் வரும். இந்த வாட்டி தான்
அந்த திருவிழா டைமில் வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா காட்டியிருந்தாங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.